அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னை கொளத்தூரில் நெடுஞ்சாலை பணியின் போது 20 அடி பள்ளத்தில் தொழிலாளர் தவறி விழுந்திருக்கிறார். அந்த செய்தியை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 20 அடி பள்ளத்தில் தொழிலாளர் விழுந்திருக்கிறார். சென்னை கொளத்தூரில் நெடுஞ்சாலை பணியின் போது 20 அடி பள்ளத்தில் தொழிலாளர் ஒருவர் உள்ளே விழுந்திருக்கிறார். 20 அடி பள்ளத்தில் மண் சரிவு ஏற்பட்டு மூடிக்கொண்ட நிலையில் ஜேசிபி உதவியோடு தொழிலாளரை மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட தொழிலாளர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன். 20 அடி பள்ளத்தில் விழுந்திருக்கிறார் தொழிலாளர், மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார். அவரின் நிலை எப்படி இருக்கிறது? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமாகவே சண்முகவேல், சென்னை கொளத்தூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராஜமங்கலம் பகுதி. இந்த ராஜமங்கலம் பகுதியில கொளத்தூர்ல இருந்து பாடி மேம்பாலம் வரை ஒரு மேம்பாலம் பணிகள் தற்போது நெடுஞ்சாலைத்துறை சார்பாக நடைபெற்று வருகிறது. பெருநகர் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதி. இந்த பகுதியில இந்த நெடுஞ்சாலை பணிகள் நடந்து கொண்டிருந்த சூழல்ல அங்க ஊழியர் பணி செய்து கொண்டிருந்த ஊழியர் ஒரு 20 அடி ஆழத்துல கீழே விழுந்து மண் மூடி இருக்கக்கூடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனுடைய காட்சிகளும் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அந்த கிரேன் ஆபரேட்டர் அந்த மண்ணை தோண்டும் பணியில ஈடுபட்டு கொண்டிருந்த கிரேன் ஆபரேட்டர் அதை பார்த்து கூச்சலிட்டவே அங்க அருகில் இருந்த மற்ற ஊழியர்கள் விரைந்து அந்த 20 அடி பள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அருகாமைக்கு அவரை மீட்கும் பணியில ஈடுபட்டார்கள். தற்போது அவரை மீட்கப்பட்டு அவசர 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது சென்னை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்து சொல்லியிருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்து அந்த நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பணி நடந்துபட்டிருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் விசாரணை மேற்கொண்டதுல அவர் 26 வயது மதிக்கத்தக்க இளைஞர் என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக தற்போது அவர் ஊழியர்களால் மீட்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அந்த நெடுஞ்சாலை பணி நடந்து கொண்டிருக்கும்போது உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணி செய்து கொண்டதன் விளைவின் காரணமாகவே தற்போது இந்த பகுதியில இந்த ஊழியர் அந்த 20 அடி ஆழத்துல பள்ளத்துல விழுந்து மண் மூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த பணிகள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிற இந்த பகுதியில அந்த பணியை மேற்கொண்டிருக்கிற அனைத்து ஊழியர்களை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு சேஃப்டி உபகரணங்களும் இல்லாமல் பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் தான் பணி செய்து கொண்டு வருகிறார்கள். இதன் விளைவின் காரணமாக தற்போது ஒரு ஊழியர் விழுந்து தற்போது மீட்கப்பட்டு அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு அவருக்கு சிகிச்சை பெற்று வருகிறது. சண்முகவேல், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்.